ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். அதாவது இந்த பகுதியிலே புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையினுடைய வித்தியாசத்தை கூறி மோசே செய்த ஊழியத்தையும் கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் செய்கிற ஊழியத்தையும் குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் விரிவாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலிலே அவர் சொல்லுகிற அந்த வித்தியாசங்கள் என்ன? பழையது மரணத்தை கொண்டு வந்த ஒரு ஊழியம் என்று சொல்லுகிறார். ஒருவரும் அவர்கள் தங்கள் முயற்சியினால் கடைபிடிக்க முடியாத ஒரு ஊழியமாக அது இருந்தது என்பதை வசனம் 6-7 அவர் சொல்லுகிறார். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி இங்கே புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தில் புதியது ஜீவனை கொண்டு வந்தது, ஆவியினால் பிறந்தவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தில் யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5-6 வரையிலும் அங்கே மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கடைபிடிப்பீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த காரியத்தை அவர்கள் முழுமையாய் கடைபிடிக்க முடியாதபடியினாலேத்தான் எழுத்து கொள்ளுகிறது. பாவம் என்ன என்று கற்றுக் கொடுக்கிறது, பாவத்திற்கான தண்டனை என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. தங்களுடைய முயற்சிகளினால் அதை கடைபிடிக்க முடியாமல் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை பவுல் சொல்லுகிறார். இங்கே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறபடியினாலே, ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதற்கு நமக்கு உதவுகிறபடியினாலே ஆவியினால் பிறந்தவனுக்கு ஜீவன் உண்டாகிறது, அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லி தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பழைய அந்த ஊழியமானது, அந்த நியாயப்பிரமாணமானது கற்பலகைகளில் எழுதப்பட்டது. யாத்ராகமம் 31:18 பார்க்க முடியும். புதியது ஜனங்களுடைய இருதயங்களில் கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு அவர் எழுதுகிறார். மூன்றாவதாக அந்த பழைய உடன்படிக்கையானது ஆக்கினைக்குள்ளாக்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஊழியமானது ஜீவனை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாக மாற்றினது என்பதை வசனம் 9 இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அது ஒளிந்து போகக்கூடிய ஒன்று என்று சொல்லி இங்கே 11வது வசனத்தில் சொல்கிறார். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. அதாவது புதிய உடன்படிக்கையின் ஊழியமானது நிலைத்திருக்கக்கூடியது என்று அவர் சொல்லுகிறார். சுருங்க சொல்லப்போனால் பழையது பிரமாணங்களிலும் கட்டளைகளிலும் இருந்ததே தவிர அது ஜனங்களுடைய இருதயத்தை ஒருபொழுதிலும் அது மாற்ற முடியவில்லை என்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பழையதில் சில மகிமை இருந்தது என்று சொல்லுகிறார், புதியதில் மேன்மையான மகிமையை கொண்ட ஊழியமாக இருக்கிறது என்று 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் அதை குறிப்பிடுகிறார். சிலர் மோசேயினுடைய பிரமாணத்தை அங்கே கொரிந்து சபையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயப்படுத்தினதினால இந்த வித்தியாசத்தை கொரிந்து சபைக்கு அவர் எழுதிட்டு தொடர்ந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வருங்கால மகிமையான காரியங்களான அந்த மகிமை உள்ள ஊழியத்தை பவுல் அதை அறிந்து கொண்டபடினாலே மிகுந்த தைரியத்தோடு கூட இந்த காரியங்களை எழுதுகிறார். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களானதால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அதாவது கிறிஸ்துவின் மூலமாக பெற்ற ஊழியமானது அது ஜீவனை கொடுக்கிற ஒரு ஊழியமாக, அது ஆவியினால் எங்களை பிறக்கச் செய்கிற ஒரு ஊழியமாக, எங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறபடியினால, ஜீவனை கொண்டு வந்தபடியினால, நீதிமானாய் மாற்றியிருக்கிறபடியினால எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறபடியினால் நான் தாராளமாய் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. இங்கே மோசே தன்னுடைய முகம் தேவனை சந்தித்து வந்ததினால் பிரகாசித்து கொண்டிருந்தபடியினாலே அந்த ஜனங்கள் உம்முடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னபடியினால்தான் அங்கே மோசே முக்காடு போட்டுக்கொண்டான். அந்த நிழலாட்டத்தை எடுத்துக்கொண்டு இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த நிழலாட்டம் யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம் 40ஆம் வசனம் 46-47 இயேசு என்ன குறிப்பிடுகிறார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்க
கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து எழுதப்பட்ட அத்தனை வசனங்களும் என்னை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் நித்திய ஜீவனின் உண்டென்று விசுவாசிக்கிறீர்கள், ஆனாலும் அதை நீங்கள் என்னை குறித்து தான் சொல்லுதுங்கிறதை புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் இருதயத்தில் முக்காடு இருக்கிறது என்று சொல்லி மோசே முகத்தில் போட்ட முக்காடானது ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்ததாக அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை விளக்குகிறதற்குத்தான் பவுல் முற்படுகிறார். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர மனதில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று புரிந்து கொள்ளுகிறதற்கு மனதில்லை. மோசே சொன்ன என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களில் எழும்ப பண்ணுவார், அவருடைய வார்த்தையை கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். இந்த காரியங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறார், தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் உங்கள் இருதயத்தில் முக்காடு இருக்கிறதே என்று பவுல் பேசுகிறார். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள், ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதிய வாக்கியங்களை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாது இருக்கிறபடியினால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இயேசு கேள்வி கேட்கிறார். முக்காட்டினுடைய அந்த இருளை, தவறான அந்த புரிந்து கொள்ளுதலை கிறிஸ்து மாத்திரமே எடுத்துவிட முடியும் என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தையும் தேவனையும் கிறிஸ்து ஒருவரே மனிதனை புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். சத்தியனா என்ன, தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவே தான் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதியிலே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் ஆழமாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக, வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாக, ஆவியானவரினால் நடத்தப்படுகிறதை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த அறியாமை என்கிற அந்த இருளை, அந்த முக்காடை அவரே எடுத்து போட்டு விடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11:27 பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆகவே இந்த இருளை, அறியாமை என்கிற இருளை அங்கே பவுல் எடுத்து சொல்லுகிற முக்காட்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒருவரே அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை புரிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். யோவான் 8:12 நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். இதனைத் தொடர்ந்து இங்கே 17வது வசனத்தில் அருமையாக சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பது போல இங்கே அதனுடைய அர்த்தத்தில் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாயிருக்கிறார்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த விடுதலையை தருகிற ஆவியானவர் எவைகளிலிருந்து விடுதலையை தருகிறார் என்று சொன்னால் பிரமாணத்திலிருந்து விடுதலையை தருகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் மற்றும் கலாத்தியர் 5:18 நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் என்று சொல்லுகிறார். பயத்திலிருந்து ஆவியானவர் விடுதலையை தருகிறார் என்று ரோமருக்கு எழுதும் பொழுது 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பாவத்திலிருந்து அவர் விடுதலையை தருகிறார் என்று சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 14 மற்றும் 18 நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆக்கினை, அந்த மரண தண்டனை, நியாயப்பிரமாணம் பாவம் தண்டனை என்று சொல்லுகிற அந்த ஆக்கினை தண்டனையிலிருந்து விடுதலை செய்கிறார். பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையை தந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க முடியல. இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை ஒரு ஷேடோ போலத்தான், ஒரு நிழல் போலத்தான் காண்கிறோம். இதை அந்த நாட்களிலே அவ்வளவு பிரதிபலிப்பை காட்டாத கண்ணாடியை பவுல் பார்த்திருந்தபடியினாலே அந்த கண்ணாடியிலே தோன்றுகிற ஒரு சாயலை சொல்லுகிறார். முழுமையாக இன்றைக்கு நமக்கு முகத்தில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தால் கூட தெளிவாக கண்ணாடிகள் காட்டிவிடுகிறது. அந்த நாட்களில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் ஒரு நிழலாட்டமாய்த்தான், ஒரு ஷேடோ போலத்தான் பார்க்க முடியும். அதை கொண்டு எழுதுகிறார், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இன்றைக்கும் யாரோ மிகப்பெரிய தெளிவாக கர்த்தரை நான் பார்த்துட்டேன், அவரை நான் அத்தனை முழுமையாக அறிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறபடி அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அவரை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். முழுமையாக அவருடைய மகிமையை காண முடியல. ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆவியானவரின் மூலமாக நமக்குள்ள செய்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் அந்த சாயலாகத்தானே, கர்த்தருடைய சாயலாகத்தானே ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் நாம் அவரை சந்திக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இன்றைக்கு நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறதற்கு விட்டு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேலே மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறவர்களாக மாறுகிறோம் என்கிற மாற்றம் நம்மில் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு அவரை சந்திக்கும் பொழுது முழுமையாக அவரைப் போலவே நாம் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையில் படிப்படியாக ஆவியானவர் எனக்குள்ளாய் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை விசுவாசித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.